இந்த கதை நடக்கிறது 2018ல். லைஃப்பில் நல்லா படித்து வேலைக்கு போய் குடும்பத்தை நல்லா காப்பாற்றணும் அப்படின்ற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆசையோடு இருக்கிற பையன்தான் சந்தோஷ். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வில்லேஜில் தான் சந்தோஷம் இருக்கான். நல்லா படித்து நிறைய மார்க்ஸ் எடுக்கிறான். பட் அவன் படிப்புக்கேற்ற வேலை அந்த வில்லேஜில் கிடைக்கல. அவனும் 2-3 வேலைக்கெலாம் போகிறான். பட் அது பிடிக்காம அந்த வேலையிலேருந்து வந்துடுறான். ஸோ இப்போ சந்தோஷ் கடைசியாக என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னைக்கு போனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நாம் அங்கே தங்கி இருந்தே நல்லா சம்பாரித்து வீட்டுக்கு காசு அனுப்பி நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சென்னைக்கு கிளம்பி வரான். சென்னையில் இருக்கிற அண்ணா நகருக்கு தான் சந்தோஷ் வரான். எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு ஹாஸ்டல் தேடுறான். பட் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அவனுக்கு கிடைக்காததுக்கு முதல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசு தான். அங்கே இருக்கிற ஹாஸ்டல் எல்லாமே ரொம்பவே காஸ்ட் அதிகமாக இருந்திருக்கு. பட் அதிர்ஷ்டவசமாக சந்தோஷ்க்கு ஒரு ஹாஸ்டல் கிடைக்குது. அந்த ஹாஸ்டலோட வாடகை வெறும் 4000 மட்டும்தான். சந்தோஷ்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. அவனும் உடனே அந்த ஹாஸ்டல் போய் அட்மிஷனும் போடுறான். அது 3 பேர் தங்கக்கூடிய ஒரு ஷேரிங் ரூம் தான். ரிசப்ஷனில் கீயை வாங்கிட்டு அந்த ரூமுக்கு போகிறான். கதவு திறந்து ரூம்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனே அவனுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஃபீல் வந்திருக்கு. பட் அது என்னன்றது அவனுக்கு சுத்தமாக தெரியலை. பட் அவன் அது எதுவுமே பெருசாக எடுத்துக்காம அந்த ரூம்குள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா மொத்தம் 3 பெட் இருக்குது. அதில் ஒரு பெட்டில் மட்டும் நிறைய திங்ஸ்லாம் இருந்திருக்கு. அதாவது யாரோ ஒருத்தரோட பேக், துணிங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம ரூம்மேட்டோட திங்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எதையுமே தொடாமல் அந்த ரூமோட மூலையில் இருந்த ஒரு பெட்டு மேலே சந்தோஷ் அவனோட பேக்கை வைக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் இதுதான் சந்தோஷோட ரூம். பட் அவனுக்குள்ளே ஏதோ ஒரு பயமும் அமானுஷமான ஃபீலிங்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை நம்ம வீட்டெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து தங்கி இருக்கிறதுனால நமக்கு அப்படி தோணுதோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஃப்ரீயாக விட்டுடுறான். ஈவினிங் ஆனதும் சந்தோஷோட ரூம்மேட்டும் வரான். அவனோட பேர் விக்கி. சந்தோஷம் அவங்ககிட்ட போய் பேசுகிறான். பட் விக்கி பேசுகிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அவன் வந்து ஒரு சைலண்ட் டைப். யாருக்கிட்டையும் அவ்வளோ பேசிக்க மாட்டான். நீங்கள் எதனா கேட்டிங்கன்னா கூட ஒரு வார்த்தையிலேயே பதில் சொல்லிட்டு போயிடுவான். விக்கி இப்படி இருக்கிறது சந்தோஷ்க்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமே அந்த மாதிரி ஒரு ஆள் தான். நம்மளை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம பாட்டுன்னு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கிறவன். இப்போ விக்கி பெருசாக எதுவும் பேசிக்காமல் அவனுடைய பெட்டில் போய் படுத்து தூங்கிடுறான். சந்தோஷம் படுத்து தூங்கிடுறான். சந்தோஷ் அடுத்த நாள்ல இருந்து வேலை தேட ஆரம்பிக்கிறான். வெறும் ஒரு வாரத்திலேயே அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருது. இப்போ டைம் போக போக சந்தோஷ் அந்த ஹாஸ்டலில் இருக்கிற மற்ற பசங்க கூடலாம் ஓரளவுக்கு பேச ஆரம்பிக்கிறான். அப்படி பேசும்போது அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஹாஸ்டல்லையுமே சந்தோஷோட ரூமுக்கு மட்டும்தான் வாடகை கம்மி. மற்ற ரூமுக்குலாம் 8000 10,000 வாடகை இருக்கும்போது சந்தோஷோட ரூமுக்கு மட்டும் வெறும் 4000 தான் வாடகை. எதனால் இப்படி இருக்குது அப்படின்றது அவனுக்கு சுத்தமாக புரியலை. பட் எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு ரேட்டு கம்மியாக கிடச்சிருச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சி அவன் இந்த விஷயத்த பெருசாகவே எடுத்துக்கல, கண்டுக்காமல் விட்டுடுறான். இதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 வாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தோஷ் வேலைக்கு போகிறான், ரூமுக்கு வரான், லைஃப் நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கு. பட் இந்த 2 வாரத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவம் எதையுமே அவன் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கவே மாட்டான். அந்த அளவுக்கு மோசமான சம்பவங்களை அவன் சந்திக்க போகிறான். ஆரம்பிக்கலாமா? ஒரு நாள் நைட் சந்தோஷம் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருக்கு. பட் அந்த ரூமில் ஏசி கூட இல்லை. பட் அவனால் தாங்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமாக குளிருது. ஒருவேளை நமக்கு குளிர் ஜுரம் எதனா வந்துருச்சோ அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷம் நினைக்கிறான். சரி, நம்ம தண்ணி குடிச்சிட்டு படுப்போம் அப்படின்னு நினச்சி எழுந்து உக்காடுறான். அப்போ அவன் கேஷுவலாக திரும்பி விக்கியை பார்க்கும்போது அவனுடைய பெட்டில் விக்கி இல்லை. சரி, ஒருவேளை ரெஸ்ட் ரூம் தான் போயிருப்பானோன்னு நினச்சி ரெஸ்ட் ரூமை திரும்பி பார்க்குறான். பட் ரெஸ்ட் ரூமில் லைட்டு கூட எரியலை. அப்போ இந்த நேரத்தில் அவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டே உக்காந்துட்டு இருக்கும்போது பாத்ரூமில் இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் வருது. யாரோ ஒருத்தர் பெரிய நகத்தோட பாத்ரூமில் இருக்கிற செவரை போட்டு கீறிட்டே இருந்தால் எப்படி சத்தம் வரும், அந்த மாதிரி சத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. சந்தோஷம் ஒரு பயத்தோடு எழுந்து பாத்ரூம் கதவு கிட்ட போய் நின்று விக்கி அப்படின்னு கூப்பிடுறான். இவன் கூப்பிட்டு அடுத்த செகண்டே அந்த ஸ்க்ராச்சிங் சத்தம் நின்று போயிடுது. சந்தோஷ்குள்ளே ஏதோ ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பாத்ரூம்குள்ளேருந்து விக்கி வெளியே வரான். பட் வெளியே வந்த விக்கி எதுவுமே பேசலை. அவனுடைய 2 கண்ணும் பயங்கர ரெட்டாக இருந்திருக்கு. சந்தோஷம் அவங்ககிட்ட என்னாச்சு, எதுக்கு செவுத்து போட்டு கீறிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டப்போ கூட விக்கி எந்த பதிலுமே சொல்லலை. அவன் பாட்டுக்கு அவன் பெட்டுக்கு போய்
படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். சந்தோஷ்க்கு எதுவும் சரியா படலை. அடுத்த நாள் மார்னிங் எழுந்ததும் சந்தோஷ் விக்கி கிட்ட இதை பற்றி கேட்குறான். அதுக்கு விக்கி என்ன சொன்னான்னா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் எழுந்து பாத்ரூம் போய் வெளியே வந்து படுத்து தூங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தலைவர பயங்கரமாக வலிச்சுக்கிட்டு இருந்தது, அதனால தான் நான் அந்த மாதிரி எதனா பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் இந்த பதில் எதுவுமே சந்தோஷ்க்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. சரி ஏதோ ஒன்று, அவன் இப்போ நம்மக்கிட்ட எப்படியும் நார்மலாக பேசுகிறான்ல, அதுவே போதும் அப்படின்னு நினச்சி சந்தோஷம் இதோட விட்டுடுறான். பட் இதோட முடியலை. அடிக்கடி சந்தோஷ் மிட் நைட்டில் தூக்கத்துலேருந்து எழுந்துப்பான். அப்படி எழுந்து பார்க்கும்போதெல்லாம் விக்கி அவனோட கட்டில் உட்காந்து சந்தோஷையே பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் சந்தோஷ் அவனை கூப்பிட்டாலும் விக்கி கிட்ட இருந்து எந்த பதிலுமே வராது. ஸோ இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள் ஒன்று நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் சந்தோஷ்க்கு உடம்பு சரியில்லாததுனால வேலையிலேருந்து சீக்கிரமாகவே ரூமுக்கு வரான். அப்படி வந்து பார்க்கும்போது அந்த ரூமோட கார்னரில் விக்கி நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த கார்னரையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். சந்தோஷ் விக்கியை பல வாட்டி கூப்பிட்டு பார்க்குறான். பட் விக்கி திரும்பவே இல்லை. சரி என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு உடம்பு சுத்தமாக முடியலை அப்படின்னு சொல்லி சந்தோஷ் அவன் பாட்டுன்னு அவன் பெட்டுக்கு போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் மிட் நைட்டில் சந்தோஷ்க்கு எப்பயும் போல் முழிப்பு வருது. அப்படி முழிச்சு பார்க்கும்போது விக்கியோட பெட்டில் அவன் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். சந்தோஷ்க்கு உடம்பு சரியில்லாததுனால பயங்கரமாக குளிர ஆரம்பிக்குது. ஸோ அவன் பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக தலை வரைக்கும் சுற்றி போத்திக்கிட்டு படுத்துடுறான். தூக்கம் வராததுனால காதில் ஹெட்செட்டை போட்டுட்டு பாட்டு கேட்டுகிட்டே படுத்துட்டு இருக்கான். அப்போ அந்த பாட்டு சத்தத்தையும் தாண்டி அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, யாரோ ஒருத்தர் உரும்புற மாதிரி. அப்போ சந்தோஷ் சடனாக பெட்ஷீட் திறந்து பார்க்குறான். அப்போ அவனுக்கு இவ்வளோ பக்கத்தில் விக்கி அவனோட மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கான். விக்கியோட மூச்சு காத்தி முகத்தில் படுற அளவுக்கு அவ்வளோ கிட்ட இருக்கான். சந்தோஷ்க்கு ஒரு செகண்ட் ஹார்ட்டே நின்று போயிடுது. உனக்கு என்ன வேணும், ஏன் இவ்வளோ கிட்ட உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கோவமாக கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த சார்ஜர் தான் வேணும், அதை தான் எடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி விக்கி சொல்லியிருக்கான். சந்தோஷம் உடனே அவன் சார்ஜர் எடுத்து விக்கி கிட்ட கொடுத்துட்றான். விக்கியும் அவனோட பெட்டுக்கு போயிடுறான். இப்போ சந்தோஷ் படுத்துட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் தோணுது. சந்தோஷோட சார்ஜர் டைப்பும் விக்கியோட சார்ஜர் டைப்பும் வேற. அதாவது இந்த சி டைப் சார்ஜர்லாம் வர ஆரம்பிச்சதில்ல, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட். சந்தோஷ்க்கு விக்கி மேலே பயங்கர சந்தேகம் வர ஆரம்பிக்குது. நாட்கள் இதே மாதிரி போயிட்டே இருக்கு. பட் கொஞ்ச நாள்லேயே இது எதுக்குமே விக்கி காரணம் இல்லை அப்படின்றது அவனுக்கு புரிய வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஆஃப்டர்நூன் டைமில் சந்தோஷ் அந்த ரூமில் இருக்கான். அப்போ முன்னாடி கேட்ட மாதிரியே பாத்ரூமில் இருந்து யாரோ நெக்கத்தை வச்சு கீற சத்தம் கேட்குது. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக அது விக்கியாக இருக்கும்னு தான் நினைப்பீங்க. பட் அந்த டைமில் விக்கி அந்த ரூம்லேயே இல்லை. சந்தோஷ்க்கு கை கால்லாம் நடுங்கி உடம்புலாம் ஆடி போயிடுது. ஓகே, எவ்வளோ சீக்கிரம் இந்த ரூமை காலி பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம காலி பண்ணி ஆகணும், இல்லைனா கண்டிப்பாக நமக்கு தான் பிரச்சனை அப்படின்றத சந்தோஷ் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு கண்டினியூவாக ஹாலிடே வந்ததுனால அந்த ஹாஸ்டலில் இருந்த முக்கால்வாசி பேர் ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ சந்தோஷ் அந்த ரூமில் தனியாக இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் உள்ளே போகிறான். உள்ளே போய் கொஞ்ச நேரத்துலேயே சடனாக பாத்ரூம் லைட் ஆஃப் ஆயிடுது. சரி ஓகே, கரண்ட் தான் ஆஃப் ஆயிருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷ் பயம் தாங்க முடியாமல் வெளியே ஓடி வந்துடுறான். அப்படி வெளியே வந்து பார்க்கும்போது அவன் ரூம் ஃபுல்லாக லைட் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ லைட் ஆஃப் ஆனது பாத்ரூமில் மட்டும்தான். இப்போ சந்தோஷ் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுறான். விக்கியோட பெட்டில் ஃபுல்லாக போத்திட்டு யாரோ படுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, விக்கி தான் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டான் போல அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷம் கேஷுவலாக விட்டுடுறான். பாத்ரூம் லைட் நீ தான் ஆஃப் பண்ணியா, எப்போ ரூமுக்கு வந்த அப்படி ஒரு 2-3 கேள்வி சந்தோஷ் அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கான். பட் விக்கி கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. இப்போ கரெக்டாக ரிசப்ஷனில் இருந்து கால் பண்ணுறாங்க. உங்கள் ரூமில் தங்குறதுக்காக இன்னொருத்தர் வந்திருக்காரு, அதை பற்றி பேச தான் நான் உனக்கு கால் பண்ணேன், நீ ரூமில் தனியாவா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நானும் விக்கியை தான் ரூமில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இது கேட்ட உடனே அந்த ஓனருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நான் எதுக்கு உளர போகிறேன், நானும் விக்கியும் தான் ரூமில் இருக்கோம், உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ அந்த ஓனர் என்ன சொன்னாருன்னா, 2 நாள் முன்னாடியே விக்கி கிளம்பி ஊருக்கு போயிட்டான், உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அந்த செகண்ட் சந்தோஷோட உடம்புலாம் புல்லரிச்சு நடுங்க ஆரம்பிக்குது. பொறுமையாக திரும்பி விக்கியோட பெட்டை பார்க்குறான். அப்போ அவங்க யாருமே இல்லை. இந்த டைம் சந்தோஷ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பயத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சத்தமாக கேட்குறான். அப்போ பாத்ரூமில் இருந்து அந்த கீற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்போ சந்தோஷ் யார் நீன்னு பலமாக கத்துறான். அப்போ அந்த சத்தம் நின்று போயிடுது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, என்னை பயமுறுத்துறதை நிறுத்து அப்படின்னு மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான். அப்போது பாத்ரூம்குள்ளே இருந்து ஒரு குரல் கேட்குது. அது விக்கியோட குரல் தான். பட் அது சாதாரணமாக இல்லை, ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக கேட்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. உள்ளவா உள்ளவா
அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. இதுக்கு மேலே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சந்தோஷ் அலறி அடிச்சுட்டு ரூம்ல இருந்து ஓடி போயிடுறான். நேராக ரிசப்ஷனுக்கு கீழே ஓடி போய் ஓனர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மேலே இருந்து யாரோ பயங்கரமாக கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. இப்போ இவங்க 2 பேருமே வேகமாக மேலே ஓடி போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த ரூமுக்கு புதுசாக வந்த ஒருத்தர் அந்த ரூமில் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அவர் தூக்கி எழுப்பி தண்ணிலாம் தெளித்து கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த ரூம்குள்ளே வந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் உள்ளே வந்ததும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிச்சுது, அது தவிர வேறு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட் சந்தோஷம் அந்த ஓனரும் ரிசப்ஷன்லேயே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் எழுந்ததும் இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சந்தோஷ் அந்த ஓனர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஏன்னா இது அந்தளவுக்கு நம்புற மாதிரி இல்லைனாலும் சந்தோஷோட பாத்ரூமில் அந்த கீறி வச்ச அடையாளம்லாம் இருக்கும்ல, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஓனர் நம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்புறது மட்டும் இல்லாமல் ஒரு ரகசியத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரூமில் ஒரு பையன் இருந்திருக்கான். இன்ஜினியரிங் படிக்கிற பையன். அவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனதுனால மென்டலி ரொம்பவே பாதிக்கப்பட்டு அவனே துன்புறுத்திக்கிறது, கையை போட்டு கிழிச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அடிக்கடி பாத்ரூம் போய் அங்கே இருக்கிற செவுத்துல அவன் தலையை பயங்கரமாக போட்டு முட்டிப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க அதை பண்ணுறதுக்குள்ளே இந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதுவும் அந்த ரூமில் இருக்கிற பாத்ரூம்குள்ளே. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த ஹாஸ்டலில் இருக்க முடியாமல் வேறு ஹாஸ்டல் காலி பண்ணி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அந்த ரூம் பூட்டியதாக இருந்தது. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் விக்கி இந்த ஹாஸ்டலுக்கு வந்தான். அவனை பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஷாக். விக்கி பார்க்குறதுக்கு அந்த இன்ஜினியர் பையன் மாதிரியே இருந்தான். அவனுடைய ஹைட்டு, ஃபேஸு, அவன் பேசுகிற விதம், இது எல்லாமே அந்த இன்ஜினியர் மாதிரியே இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுனே தெரியல. விக்கி வந்து கேட்டதுமே இத்தனை மாசமாக பூட்டி வச்சிருந்த அந்த ரூமோட சாவியை என்னையே அறியாமல் நான் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே சத்தியமாக நம்ம இங்கே இருக்கவே முடியாது அப்படின்னு முடிவு எடுத்து சந்தோஷ் உடனே கிளம்பி அவன் ஊருக்கே போயிடுறான். பட் சந்தோஷோட மனசுக்குள்ள விக்கிக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற விஷயம் ஓடிட்டே இருந்திருக்கு. இவங்கிட்ட விக்கியோட நம்பர் இருந்ததுனால அவனுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ விக்கி என்ன சொன்னானா, நான் இந்த ரூமுக்கு வந்ததுலேருந்து என் நிம்மதியே போச்சு. ஒழுங்காக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, வேலையில் கூட என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலை. கடைசியில் ஒரு நாள் நான் வேலையே விட்டுட்டு இந்த ரூம்லேயே இருக்க மாதிரி ஆயிடுச்சு. நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் என்னால் அந்த ரூமை விட்டு வெளியே போகவே முடியலை. ஏதோ ஒரு விஷயம் என்னை அந்த ரூமுக்குள்ளேயே இருக்க வச்சுக்கிட்டு இருந்தது. நைட் ஆனாலே சுத்தமாக தூக்கமே வராது. நான் பாத்ரூமுக்கு போனால் கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பாத்ரூம்லேயே இருந்திருக்கேன். பட் நான் அவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றதே எனக்கு தெரியாது. உள்ளே போனது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். வெளியே வந்து பார்த்தா 1 மணி நேரம் ஆகியிருக்கும். இது எல்லாமே என் மனசு ரொம்பவே பாதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற ஒரு பூசாரி சொன்னார், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆத்மா உடம்புக்குள்ளே பூர ட்ரை பண்ணுது. பட் அந்த ஆத்மானால உனக்குள்ளே வர முடியலை, அதனால தான் அது உன்னை வச்சு ஏதோ ஒரு விஷயத்த பண்ண பார்க்குது அப்படின்ற மாதிரி அந்த பூசாரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்குமே தெளிவாக புரிய வருது, அந்த ரூமில் இருக்கிற அந்த இன்ஜினியர் ஆத்மா தான் இவங்க 2 பேரையும் இவ்வளோ நாளாக கஷ்டப்படுத்தியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் லாக்டவுன்லாம் வந்திருக்கு. தென் சில வருஷத்துக்கு அப்புறம் சந்தோஷ் மறுபடியும் சென்னைக்கே வரான். பட் அந்த அண்ணா நகர் பக்கமே போகாமல் வேற ஒரு நல்ல ஹாஸ்டலாக பார்த்து ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து அவன் வாழ்க்கை நல்லபடியாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதான் இன்னைக்கான ஸ்டோரி. சந்தோஷோட சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? விக்கி மேலே தான் சந்தேகப்பட்டிருப்பீங்களா? கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இது நம்ம ஃபாலோவர்ஸ் ஸ்டோரி தான். இதே மாதிரி ஹாரர் இன்சிடென்ட் எதனா உங்களோட லைஃப்பில் இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடி இருக்குது, அங்கே வந்து சொல்லிடுங்க. தென் இதே மாதிரி நிறைய ஹாரர் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அண்ணா நகரில் இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.